வணக்கம். 1978ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் நடந்த பலருடைய கவனத்தை ஈர்த்த வழக்கு இது. அகமது கான் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர். மனைவி பேர் சாபானு, வயது 62. ஏதோ காரணத்தினால அகமது கான் சாபானுவை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுறாரு. சாபானு இந்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. என் கணவர் வருமானம் ஆண்டுக்கு 60,000. அதனால் எனக்கு மாதம் 500 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் வழக்கு நடைபெறும் காலத்தில் அகமது கான் தலாக்குன்னு முத்தலாக் சொல்லி சரியத் சட்டப்படி மனமுறிவு ஏற்படுத்திடுறார். அப்போ அவர் என்ன வாதாடுறார் அப்படின்னா, இத்தா காலம் அப்படின்னு சொன்னா மனமுறிவு பெற்ற பெண் அல்லது கணவனை இழந்த பெண் காத்திருப்பு காலம்னு சொல்லுவாங்க. 3 மாதவிடாய் காலம் அல்லது 3 மாதம் கர்ப்பிணியா இல்லையா என்று காணக்கூடிய காத்திருப்பு காலம். அந்த 3 மாதத்துக்கு நான் ஜீவனாம்சத்தை நான் வங்கி கணக்கில் செலுத்திட்டேன். அதுபோக மனக்குடையாக பெற்ற 3000 ரூபாயை வங்கி கணக்கில் செலுத்திட்டேன். அதனால் நான் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு அவர் வாதாடுறாரு. நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொல்கிறாரு, சரியத் சட்டம் சிவில் சட்டத்தை கட்டுப்படுத்து இந்தியாவில். ஆனால் இப்போ வழக்கு தொடுக்கிறது குற்றவியல் சட்டம் 125வது பிரிவின்படி தான் அவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. அதனால் சரியத் சட்டம் இந்த சட்டத்தில் பொருந்தாது. எல்லாருக்கும் இது ஒரே மாதிரியான சட்டம். அதனால் பொது நீதி சமநீதி வழங்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, மாதம் 25 ரூபா நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மாதம் 25 ரூபா எனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு மறுசீரமைப்புக்காக இந்தூர் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கிலையுமே இவங்க வெற்றி பெறுறாங்க. மாதம் 179 ரூபா 20 காசு இந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சமாக அகமது கான் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பாச்சு. இவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார். அங்கே வழக்கு நடைபெறுது. அந்த வழக்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, உயர்நீதிமன்ற தீர்ப்பு சரியானது. அதனால் நீங்கள் அந்த 179 ரூபா 20 காசு ஜீவனாம்சமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. தீர்ப்பு சொன்னது போக இங்கே பொது சிவில் சட்டம் வரணும்னு சொல்லிட்டு தீர்ப்பில் அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சது என்ன பிரச்சனை. இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே சரியத் சட்டப்படி இவங்க ஜீவனாம்சம் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தன. அப்போ இங்கே ஆட்சியில் யாருன்னா ராஜீவ் காந்தி. அப்போ சிறுபான்மையை தாஜா செய்வதே காங்கிரஸுடைய கொள்கை. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு சட்டத்தை இங்கே சட்டம் படித்த நீதிபதி இங்கே நீதி சொல்லியிருக்காரு. அந்த நீதியவே இல்லாமல் பண்ணுற அளவுக்கு இவங்க போகிறாங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத அளவுக்கு தூக்கி எறிகிற அளவுக்கு பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. மெஜாரிட்டி இவங்க. அதனால் 1986ஆம் ஆண்டு மனமுறிவு பெற்ற இஸ்லாமிய பெண்கள்ங்கிற ஒரு தலைப்பில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போது பிற சமய பெண்கள் ஜீவனாம்சம் வாங்குறாங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு சரியத்தை காட்டி பல்வேறு வகையில் வேறு விதமாக ஒரு தொகை அளிக்கப்படுகிறது. ஆனால் முறையான ஜீவனாம்சம் கிடையாது. சமூக நீதி இங்கே நொறுக்கப்பட்டது. சமூக நீதினா என்ன, சமூகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் சமமான நீதி கிடைக்கணும். இங்கே சமநீதி கிடைக்கவில்லை. அப்போது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே செல்லாது பண்ணி சட்டத்திட்டம் கொண்டு வந்து இவங்க ஒரு யோசனை சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன்னா, அந்த பெண்ணுக்கு சொத்து இருந்தான்னா அந்த சொத்தை பிற்காலத்தில் யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க இந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்கிறாங்க நீதிமன்றத்துக்கு. இப்படி ஒரு நீதி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி யார் இல்லை இருந்தாலும் அவங்க ஜீவனாம்சம் கொடுக்க முடியாத சூழல் இருந்தான்னா வக்ஃப் வாரியம் இவர்களுக்கு இந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குன்னு சொல்லிட்டு நீதி சொல்லுங்க, தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு யோசனை சொன்னாங்க. இப்படி சமூக நீதியை உடச்செறிஞ்சாங்க. அந்த காலம் மாறிட்டது. விரைவில் இந்த பொது சிவில் சட்டம் வரப்போகுது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். நாடு ஒன்று, சட்டம் ஒன்று. நன்றி.